மணி, உனக்கு விஷயம் தெரியாதா? என்னங்கிற? அது உண்மை பொண்ணுப்பா. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு என்ன அறியாம இப்படி எல்லாம் நடந்து போச்சு. நானு டாக்ஸி ஓட்டுறேன், எத்தனையோ விதத்தை பார்த்திருக்கிறேன். ஆனா பேசாத பொம்பளைய நான் இன்னைக்கு தாமா பாக்குறேன். அதுவும் பரவாயில்ல, ஏன்னா ஆம்பளைங்க எப்போதுமே எந்த செய்தியும் ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காது வழியா விட்டுருவாங்க. பொம்பளைங்க அப்படி இல்லை, எந்த விஷயத்தையும் ரெண்டு காதாலையும் வாங்கி வாய் வழியா விட்டுருவாங்க. அந்த விதத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ மாத்திரம் இல்ல, உன்னை கட்டிக்க போறோம்னு ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமா. யாரப்பா இவங்கெல்லாம்? நான் தாமா பிரகலாதன், இது என் சகோதரி. ஹிரண்யன்னு சொல்லிக்கப்படுறது எங்க அப்பன். ஏன்பா ஹிரண்யன்னு சொல்லிக்கிட்டு? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, தப்புதான். ஏன்னா புராணத்துல வந்த ஹிரண்யம் கூட 8 குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் வயசான காலத்துல இப்படி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கல. அதை எங்க அப்பன் பண்ணிட்டு அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, என்னப்பா அது வழி அடிக்க பொம்பளை பிள்ளையா போகுது? எந்த கார்மெண்ட்? எல்லாம் என் தங்கச்சிங்க. தங்கச்சியா? கூட பிறந்ததா? கூட பிறந்தது அத்தனையுமே பொம்பளை பிள்ளையா? ஆஹா, இப்பதான் புரியுது ஏன் எங்க சித்தி எங்க அப்பனை போல ஒரு அசுர பர்சனாலிட்டியை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. அம்மா, இந்த குடும்பத்தை பத்தி கவலை விடுங்க. இவங்களை இனிமே பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது என்னது கையில? அரிசிப்பா, இன்னைக்கு சமையல் செய்யும். அத்தனை பேருக்கும் சோறாக்கி போடுறதுக்கு இதா அரிசி? ஏமா அச்சதையா அத்தனை பேர் தலை மேல போட்டா கூட பத்தாது போல் இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, இது என்ன அரிசி? இங்க பாருங்க, மார்க்கெட்டே கொண்டாந்து இறக்கி இருக்கேன். வாங்க, பஞ்சம் தீர்ந்தது. அக்கா 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 புருஷன். என்ன கேக்குற? நீ வந்ததுல இருந்து பேசாமலே நிக்கிறீல்ல, உனக்கு பேச வருமா வராதான்னு கேக்குறேன். என்ன சமையல்? நீயா? ஆமா, ஆம்பளை சமைச்சதான் தீரணும். இந்த காலம் இது, இல்லன்னா எத்தனை நாள் பட்டி கிடக்கிறது? வேணாம் தம்பி, நான் சமையல் பண்ணி எல்லாம் இங்க வேணாம். என் ஜாதகம் உங்களுக்கு தெரியாது. என் வீட்லயே நானே தான் சமையல் பண்ணி சாப்பிடுறது. இல்ல ஹோட்டல். வீட்டுல இன்னொருத்தர் சமையல் பண்ணி நான் சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு பிடிக்காது. நான் சமையல் பண்ணி போங்க போங்க, தயவுசெய்து போங்க போங்க போங்க. ஏதாவது ஆச்சுன்னா குரல் கொடுக்குறேன். அடுத்து ஏத்தல அதுக்குள்ள அணைச்சாச்சு. சவுனமே சரியில்லை. மரபாயசம் கிடையாது, வத்த குழம்புதான். மிளகாய் எல்லாம் எரிஞ்சிரு. அண்ணா, உனக்கு அவசரம் அது இல்ல அண்ணே. அப்ப பேசாம இரு. அப்படி ஐயோ, சோத்து உண்டைய பாத்தியா? இவ்வளவு பெருசு ஒன்னா இருக்கிறியா? தொண்டை ரெண்டால மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் என் மேல பழியா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு கேள்விப்பட்டிருப்ப. உருட்டி கொடுத்தோர் உயிரை வாங்கினாலும் பட்டம் வாங்கி தரப்படியா? கவலைப்படாத, 3 வேலையும் உண்டு, இனிமே நிச்சயமா உண்டு, நம்பு. அண்ணா, இப்படி கொஞ்சம் வாங்க அண்ணா. பேசாம இரு. என்னம்மா, நம்மளுதான் விளையாடுங்க. சும்மா கை போடுங்க. என்ன சோத்து பிரச்சனையை விட அப்படி என்ன முக்கியம்? அதான் முடிஞ்சு போச்சு அண்ணா. விஷயத்தை சொல்லு. நீ இப்பவே என் கூட வந்து சித்திய பார்த்து குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், மாமாவை எப்படியாவது படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடணும். இங்க யாரு உருட்டுறது? இந்த தகவலை சொல்றதுக்கு நான் வரணுமா? ஐயோ, நீ வந்து சொல்லலன்னா சித்தி அழுது அழுது செத்து போயிடுவேன்.